இப்போ வந்து டாக்டர் தானமா படிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் டாக்டர் எடுத்து படிக்கிறாங்க, என்னென்ன வியாதி வருதுன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஏதாவது வந்து மெடிசனும் அவங்களே கண்டுபிடிச்சியும் சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்ல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கேரண்டீடுங்க. உணவே மருந்துன்னு அந்த காலத்துல நம்ம பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி அதை வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வேல்யூ கொடுத்து நம்ம குழந்தைங்க அடுத்த ஜென்ரேஷனை வந்து ஹெல்தி அண்ட் ஹாப்பியா லைஃபா இருக்கணுங்கிறதுக்காகவே நான் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு கேண்டி வந்து நம்ம அப்ராட்ல கேட்டிருந்தாங்க. நம்ம இப்போ கோவிட் வந்த டைம்ல நிறைய பேர் அப்பதான் வெத்தலைன்னா என்னன்னே தெரிய ஆரம்பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சோம். அந்த டைம்ல ஆமா அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து அவங்க எங்ககிட்ட வந்து அந்த டேப்லெட்ஸ் தான் அதிகமா நாங்கள் யூஸ் பண்றோம், அதையே வந்து நீங்க கேண்டியா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம வந்து பனங்கற்கண்டு யூஸ் பண்ணி நம்ம கேண்டியா கொடுத்தோம். அவங்க அவ்வளோ ஹாப்பியானாங்க. அவங்க ரெகுலரா வந்து 5 kgs 10 kgs வாங்கிடுவாங்க. நம்ம மோல்ல வச்சுட்டு குடிச்சியா கொடுப்போம். இந்த மாதிரி வந்து நிறைய ஆர்டர் பேசிஸ்ல அவங்க கேட்குற மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் நிறைய தயாரிச்சு. ரெட் ரைஸ்ல நம்ம வந்து முடிச்சு போயிடும் வித் கார்லிக் போடுறோம். சான்ஸே இல்லை. அது வந்து டெஸ்ட் பண்ணி உடனே சொன்னாங்க. தீபாவளி அப்போ நான் வாங்கி பண்ணேன். ஓப்பன் பண்ணுறது அப்படியே காலிச்சு, அவ்வளோ நல்லா இருந்தது. ரெட் ரைஸ் வந்து ஜென்ரல் சாஃப்டாக இருக்குல்ல, நம்ம வந்து அது ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு டிஸ்கன்செப்ஷன் தான். அதுவும் அந்த கார்லிக் ஃப்ளேவர் அட்டகாசம், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து அப்ராட்ல என்ன கேட்டுட்டாங்கன்னா பிரெக்னன்சி லேடிஸ்க்கு, மெனோபாஸ் லேடிஸ்க்கு அந்த மாதிரிலாம் வந்து பிளட் டோஸ் கேட்டுருக்காங்க. அந்த மாதிரி அவங்க கேட்கும்போது நம்ம செஞ்சு கொடுக்குறோம். என்னோட தாட் என்னன்னா, நம்ம எல்லாருமே இப்போ ஜேகாம் நம்ம எதுக்கு எல்லாரும் சேர்ந்துருக்கோம்னா ஒரு பிஸ்னஸ் அண்ட் ஒரு பாண்டிங்காக சேர்ந்துருக்கோம். அந்த பிஸ்னஸை வந்து ஈஸியாக யாருக்காவது நம்மளால செய்ய முடியல, பிஸ்னஸை யாருக்காவது ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. அதுக்காகவே நான் நிறைய இடத்துல இதை சொல்லுவேன். என்னன்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நம்ம குழந்தைங்களை பார்த்து வளர்க்குறோம். 25+னே சொல்லலாம். 25+லயே நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் அ மதர்ஸ் நம்ம வந்து இந்த ஒரு ஓட் எடுத்துக்கலாம். ஹெல்தியான ஃபுட்டை நிறைய வந்து சமைச்சு கொடுக்கணும். நம்ம டைம் இல்லைங்கிறது நினைக்காம அதை பிளான் பண்ணா ஆஸ் அ லேடிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே மல்டி டாஸ்க் தான். எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம வேலை செஞ்சுருவோம். ஆனால் ஜென்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஒன்று சம்பாதிக்கிற வேலைன்னா அதை மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும். என்ன பிரயோஜனம்? அவங்க சொன்ன மாதிரிதான் அட்லீஸ்ட் நம்மளுக்குள்ளாரியாவது நம்ம வந்து ஓகே நம்ம கரெக்டா பண்றோம், பேலன்சிங்கா எடுத்துட்டு போறோம். எல்லா வீட்லயும் காலையில எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, ஒரு பக்கம் போன் பேசுற, ஒரு பக்கம் சாதம் வடிக்கிற, இன்னொரு பக்கம் பையனுக்கு வந்து வாட்டர் பாட்டில தண்ணி விட்டு என்னால மட்டும்தாங்க செய்ய முடியும்னா ஆமா என்னால மட்டும்தாங்க செய்ய முடியும், உங்களால செய்ய முடியாது கூட இல்ல மேடம். அதெல்லாம் நம்மள செய்ய விட்டுருவாங்களே. நான் என்ன சொல்றேன்னா ஆமா, ஏன்னா அவங்க பாராட்டணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா நமக்கு வயசு அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க பாராட்ட எதிர்பார்க்கறது. மோஸ்ட்லி நம்ம லேடிஸ்லாம் வந்து இந்த சமைச்சோம் அப்படின்னா உப்புக்காரம் கம்மியா இருக்குன்னு தான் சொல்றவங்க அதிகம். நம்ம மாமனார் ஆகட்டும் மாமியார் ஆகட்டும் இல்ல நம்ம பசங்களே எடுத்துக்கோங்களேன், எத்தனை பேர் வீட்டுல சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. ரேர் தான் சொல்லுவாங்க, பட் ரேர் தான். அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம டெய்லியும் நம்மளோட கடமைகளை வந்து என்னைக்காவது நம்ம விட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ஸை வந்து ரொம்ப எமர்ஜென்சிக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த காலத்துல பாட்டி வைத்தியங்கள் நம்ம இப்பவும் வந்து யூடியூப்பை திறந்தீங்கன்னா நிறைய பாட்டி காலத்து வைத்தியங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சும்மா ஒரு சளிக்கு ஒரு காய்ச்சலுக்கெல்லாம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போய் டேப்லெட்ஸை யூஸ் பண்ணலாம். இது வந்து எகெயின்ஸ்ட் ஃபார் த டாக்டர்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. மெயினாக நம்ம வந்து ஹெல்த்தியான ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தான் என்னோட தாட். ஏன்னா என் பசங்களே அதே மாதிரி தான் கொண்டு வரேன். அதனால நான் மோஸ்ட்லி நிறைய இடத்துல இதை வந்து சொல்லணும்னு விருப்பப்படுவேன். என்னோட பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பிடிச்ச மாதிரி கொடுக்கணுங்கிறது தான் என்னோட பேஷன்.
யூஸ் பண்ணலாம் ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா பிட்டர் லீஃப் பவுடர் வந்து நம்ம இதுல வந்து பனங்கற்கண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஜஸ்ட் அப்படியே நம்ம கையில போட்டு அப்படியே வாயில போட்டு சும்மா நார்மலா அப்படியே ராவா சாப்பிடலாம். இல்ல அந்த மாதிரி முடியல அப்படின்னா ஜஸ்ட் வார்ம் வாட்டர்ல கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து வெத்தலை, கொட்டைப்பாக்கு, சோம்பு, பனங்கற்கண்டு இது எல்லாமே நம்ம போட்டுருக்கோம். மேம் வெத்தலையில வந்து பெனிஃபிட் வந்து சொல்லவே முடியாது மேம். டைஜஷன், கால்சியம், அயன் கண்டென்ட். ஏன்னா நம்ம பனங்கற்கண்டு அதே மாதிரி என்ன டைம் ஆஃப் த டே எப்போ வேணாலும் சாப்பிடலாம். ஆனா கம்பல்சரி ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூனாவது சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு கோல்டு இந்த சீசன் சேஞ்ச் அதெல்லாம் தாராளமாக சாப்பிடலாம். அதான் 1 டீஸ்பூன் வந்து நம்ம அப்படியே வாயில போட்டு சப்பி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா வார்ம் வாட்டர்ல மோஸ்ட்லி இப்போ மார்க்கெட்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏபிசி மார்க். நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து பார்த்தீங்கன்னா A for almond, B for beetroot, C for cashew அந்த மாதிரி போட்டுருக்கேன் நான். ஏன் அப்படின்னா கேஷ்யூவும் நம்மளுக்கு தேவைப்படுது. எல்லாருமே நினைக்கிறது கேஷ்யூ சாப்பிடக்கூடாது. இன்னொரு தப்பான விஷயங்கள் என்னன்னா நெய்யே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நெய் வந்து குட் கொலஸ்ட்ரால். நம்ம என்ன எடுத்து நம்ம அப்படியே கடகடன் குடிக்க போறது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 2 ஸ்பூன் கண்டிப்பா தேவை. அந்த கொலஸ்ட்ரால் வந்து கண்டிப்பா தேவை. ஏன்னா நம்ம ஜாயின்ஸ் வந்து நம்ம மாய்ஸ்சர் தேவைப்படுது. அதனால கண்டிப்பா சாப்பிடணும். எனக்கு அது கரெக்டாக இல்லை. நீ வந்து எப்படி சொல்றாங்கன்னா இப்போ நம்ம தோசை ஊற்றி அதை ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. சாதத்தில் போடுற மாதிரி வச்சு அப்படியே ஃபார்ம் தான் தப்பு. பொடி அந்த மாதிரி தோசைக்கு இது பண்ணாதா போட்டது எடுக்கிற டைம்ல வேணா போட்டுக்கலாம். அப்படி எடுக்கணும். ஆமாம், அதை போட்டு நல்லா சாப்பிட்டு நெய் முதல்ல உருகணும். அவ்வளவுதான். சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது யாரெல்லாம் வந்து மால்டோவா, போன்விட்டாலாம் அப்படியே சாப்பிடுவீங்க? சின்ன வயசுல இல்ல உங்களுக்கு ஃபிளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பனங்கற்கண்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால இது வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா வேண்டாமா அதெல்லாம் யோசனையே வேண்டாம். எல்லாருமே எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படியே ராவாவும் சாப்பிடலாம், வார்ம் மில்கையும் கலந்து குடிச்சிக்கலாம். கொத்தமல்லி அந்த பூல தேனுங்கிறது ரொம்ப ரேர். இப்போ என்னோட ப்ராடக்ட்ஸ்ல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரேர். மார்க்கெட்ல இல்லாதது தான் நான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணி செய்யறதே. ஏன்னா மார்க்கெட்ல இருக்கிறது அந்த பூல இருக்கிற அந்த முட்டுல இருக்கிற இது எடுக்கும் இல்லையா அப்படின்ற அந்த நெக்டாரோட தேன் தான் இது. இது வந்து ரொம்ப ரேர், கிடைக்கிறது இல்லை. அது எப்படி அதுதான் அந்த அந்த ஃபாரஸ்ட்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ரெகுலரா கொடுக்குறவங்க இருக்காங்க. ஆமா தேன்ல வெரைட்டி இது வந்து அதான் இது வந்து இப்போ நம்ம கொத்தமல்லிலாம் சாப்பிடவே கிடையாது. நிறைய பேர் வந்து அந்த ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணிட்டு எடுத்து போட்டுடுறாங்க. அதே வந்து தேனா கொடுக்கும்போது நம்மளுக்கு டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது இல்லாம நிறைய எனர்ஜி அண்ட் அயன் கண்டென்ட் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ நம்ம நார்மலா குடிக்கிற தேனை விட இந்த மாதிரி ரேர் தேன்ல நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எனர்ஜி கொஞ்சம் வந்து ஈஸியா அப்சர்வ் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா